வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ஆரணி அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகள் 377 பேருக்கு வழிகாட்டி புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி அத்திக்குளம் பகுதியில் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் சுமார் 1170 மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் 377 மாணவிகள் எளிதாக பாடத்தை கற்கும் விதமாக வழிகாட்டி புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஏ. காவேரி தலைமை தாங்கினார். பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் சீனிவாசன், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் நந்தினி, கல்வியாளர் EVS ரவி, பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் தேவராஜன், சுரேஷ்குமார், ரேணுகா, ஜெயந்தி, அனிதா, ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கும்மிடிப்பூண்டி இண்டஸ்ட்ரியல் சிட்டி ரோட்டரி கிளப் தலைவர் பி. பாலசுப்ரமணியன், ரொட்டேரியன் லதா, வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்க மேலாண்மை இயக்குனர் IP. வீரராகவன் ஆகியோர் கலந்து கொண்டு, கல்வி ஒன்றே மாணவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஆயுதமாகும். எனவே அந்த கல்வியை இப்பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் சிறப்பாக கற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் 2வது ஆண்டாக கல்வி வழிகாட்டி புத்தகங்களை வழங்குவதாக எடுத்து கூறினார். எனவே மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழிகாட்டி புத்தகத்தை வழங்கும் தங்களுக்கும் கைமாறாக சிறப்பாக படித்து பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியை பெற்றுத்தர வேண்டும் என சிறப்புரையாற்றி பேசினர். இதன் பின்னர் KTV எனப்படும் சன்லேண்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் நிர்வாகத்தின் சமூக பொறுப்பு நிதி ரூபாய் 3,93,138 மதிப்பிலான அனைத்து பாடங்களுக்குமான வழிகாட்டி புத்தகங்களை 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகள் 377 பேருக்கு வழங்கினர். முன்னதாக அனைவரையும் பட்டதாரி ஆசிரியை அனுராதா ஸ்ரீராம் வரவேற்றார். நிகழ்ச்சியை பட்டதாரி ஆசிரியை ஸ்ரீ தேவிலட்சுமி சிறப்பாக தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியின் முடிவில் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் தேவராஜன் அனைவருக்கும் நன்றி கூறினார். பிரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் இதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. ஈவன் எய்டட் ஸ்கூல்ல தான் நானும் படித்தேன். ஸோ அதனால கம்பேரிட்டிவ் விட காம்படிஷன் போட்டி இருக்கும், பொறாமை இருக்கக்கூடாது. ஸோ அதனால நீங்கள் எவ்வளோ நாங்கள் கொடுத்துருக்க 10th 12th அப்புறம் இன்னும் 2-3 இதெல்லாம் கேட்டிருக்காங்க மேடம். சார் சொன்னார் 3 மும்மூர்த்திகள் 3 பேர் சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் we are joining this event. ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்றோம் இங்கேருந்து. அடுத்தது கவர்மெண்ட் ஸ்கூல், பாய்ஸ் ஸ்கூல் போகிறோம். முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் 2-3 ஸ்கூல்ஸ். இன்ஃபேக்ட் அவர் சார் சின்ன மைனர் ஆக்சிடென்ட் பாண்டிச்சேரியிலேருந்து இதுக்கோசரம் வந்திருக்காரு. எஸ் கம் ஆல் தேங்க்ஸ் டு ஹிம். ஏன்னா சீஃப் கெஸ்ட் ரோட்டியில் கேட்டேன், அது ஸ்கூல் ரொம்ப தூரம் இருக்கு, என்னால் வர முடியாதுன்ட்டாங்க. சரி, எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் வந்துடுவேன், டைம் பார்க்க மாட்டேன், எத்தனை மணி ஆனாலும் வந்துடுவேன். ஸோ எங்களுடைய ரோட்டரி கிளப் லிட்ரஸி சேர் அப்படின்னு தான் மேடம், அவங்க கேட்டேன், நோ ப்ராப்ளம் வந்துடுறேன், புனேரி தான் வீடு, நோ ப்ராப்ளம் வந்துடுறாங்க. ஸோ அதனால எங்களுக்கு பெரிய பேனர் அதெல்லாம் தேவையில்லை. எங்களை பொறுத்தவரைக்கும் 100% தேர்ச்சி இருக்காது மட்டும்தான் உங்களுடைய இலக்கு. அதே நீங்கள் பண்ணணும், அது உங்கள் சைடில் தான் இருக்கு. கமிங் டு KTV, we are not going to do branding. So what we are giving is, உங்களை பொறுத்தவரைக்கும் let's give back to the society. சார் சொன்ன மாதிரி நாங்கள் கும்மிடிப்பூண்டியில் இருக்கோம். லாஸ்ட் 4-5 வருஷமா ப்ராஃபிட் பண்ணதுனால உங்களுக்கு புக்ஸ் கொடுக்குறோம். ப்ராஃபிட் பண்ணனா புக்ஸ் வராது. ஸோ அதனால நாங்கள் இந்த ஆயில வாங்குங்க அந்த ஆயில வாங்குங்கன்னு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு வரல. பார்த்தீங்கன்னா எங்கள் புக்கில் கூட ஒரு இது கூட இருக்காது. இது எங்களுடைய நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு காமிக்கிறதுக்கோசரம் இது ரோட்டரி சார்பாக உள்ள ஒரு பேனர். இது 1 வருஷத்துக்கு, அது இந்த நிமிஷத்துக்கு இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மடிச்சுட்டு அடுத்த ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போகும். ஸோ இது ஒரு பப்ளிசிட்டி கிடையாது, சொல்லி சிம்பிளிசிட்டி. We love always simplicity, not publicity. Second point, Rotary Club. Rotary Club கும்மிடிப்பூண்டி இண்டஸ்ட்ரியல் சிட்டியில் ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸா இருக்கு. நான் 18th பிரசிடென்ட். மேபி மேடம் கூட சொன்னாங்க, இன்ட்ராக்ட் கிளப் கூட இங்கே ஆரம்பிச்சாங்க லாஸ்ட் இயர். அதுக்கப்புறம் வரல, எவ்ரி மந்த் ட்ரைனிங் கொடுக்கணும்.
அவேர்னஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்க. எனக்கே இன்ட்ராக்ட் கிளப் பற்றி என்னன்னு தெரியாது. சரி, அதனால நான் ரோட்டரி மெம்பர்ஸ் கிட்ட கேட்டுட்டு திருப்பி இன்ட்ராக்ட் கிளப் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாசிபிலிட்டி இருந்தால் பண்ணுறேன். ஆனால் அவங்க நிறையா ஒரு 4 அவங்களுடைய கோரிக்கை கொடுத்தாங்க. நீங்கள் லெட்டராக கொடுங்க. கோரிக்கையில் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கிரவுண்டு கேட்டாங்க. 2வது என்ன மேடம் கேட்டீங்க? பாத்வேனா மழை தண்ணி வருது, அது கொஞ்சம் பண்ணணும்னாங்க. 3வது இந்த சானிட்டரி ஆர்கானிக் சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து ரோட்டரி மூலமா இலவசமாக தராங்க. ஒவ்வொரு ரோட்டரி கிளப்புக்கும் 200. ஸோ அதை வந்து கிளப் மூலமாக உங்களுக்கு தந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட்டும் போட சொல்லியிருக்கேன். 4வதாக வந்து சேலரி மெயின்டெனன்ஸ் டாய்லெட்டுக்கு வந்து ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறாங்க. ஃபெசிலிட்டி ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட். நான் ஹவுஸ் கீப்பிங் சொல்ல மாட்டேன், ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டு. ஸோ ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஒர்க்கருக்கு வந்து ஒரு ஸ்டைஃபண்ட் ஃப்ரம் த ரோட்டரி ஆர் ஃப்ரம் எனி சிஎஸ்ஆர் கம்பெனி பில்லிங் அப்படின்னா கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 4 பேப்பரில் எழுதி ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருங்க. நான் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.